இல்ல பிற்போக்குத்தனமானது ஆபத்தானது சார். சார் ஆபத்தா இருக்கு. முற்போக்கு பேசணும் சார். அதான் சார் நீ என்ன சார் முற்போக்கு, என்ன முற்போக்கு? ஒரு முற்போக்குல அப்புறம் ஒரு கேள்வி கேட்டுருவோம், அது தப்பாயிடும். நமக்கு பேசவே கூடாது. மாதே சார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. நீ முற்போக்குன்னு சொல்லி சுத்துறது ஒரு 4 விஷயம் சொல்றதெல்லாம் செய்யணுமா? நானு திருமணம் கடந்த உறவுல உங்களுக்கு முற்போக்கா? இல்ல அதெல்லாம் யாருமே அப்புறம் முற்போக்குனா என்ன சார்? மேடைதோறும் இதை யாராவது சொல்றாங்க. மோகன்ஜியோ யாராவது படிக்க வேணாம்னு சொல்றாரா? இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து யாரையும் இங்க படிக்காதீங்கன்னு சொல்றாங்களா? பிற்போக்கு தரமா படிக்க போனே உன்னை லவ் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. யார் சார் சொன்னது? நீங்க சொல்றீங்க சார். எங்க சார் சொல்றீங்க? படத்துல இருக்கு சார். என் பொண்ணு படிக்கிறா சார். என் பொண்ணு குழந்தை படிக்கிறா. பயப்படுத்துறீங்க சார். 7 கிலோமீட்டர் தள்ளி தான் சார் என் பொண்ணு அனுப்புறேன். பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட கூட்டம் உன்னை பார்க்கும், உங்க கூட பேசும், உனக்கு நாடக காதல்னு சொல்லணும், இப்படி எல்லாம் நீங்க காட்சிப்படுத்துறீங்கல்ல, சொல்றீங்கல்ல. நடந்ததை காட்சிப்படுத்துறீங்க. கற்பனை கிடையாது, கற்பனை கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் கிடையாது. ராயபுரத்துல ஒரே ஒரு பதிவாளர் அலுவலகத்துல 3500 கல்யாணம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் அப்புறம் அவங்கள ஏன் சார் கோர்ட் வந்து 4 பேரையும் வந்து பார் கவுன்சில விட்டு நீக்கிச்சு?